இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்ன. இதில் வர்க்கங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கொயர்டை மீன் பண்ணுறது, அதாவது ஒரு எண்ணுக்கு ஸ்கொயர்ட் போடுறது, அதான் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு மீன் பண்ணலாம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரி இஸ் ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இது நம்ம நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா சராசரிக்கு. வர்க்கங்களின் சராசரிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா n+1 × 2n+1 டிவைடட் பை 6. இதுதான் அதோட ஃபார்முலா. இதில் n அப்படிங்கிறது 11 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி கேட்டிருக்காங்கனால. இப்போ இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. இப்போ வர்க்கங்கள்னாவே ஸ்கொயர்டுன்னு நான் சொன்னேன்னா, அதனால் 1லேருந்து 11 வரைக்கும் ஸ்கொயர்ட் போட்டு அதோட கூடுதலை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ எண்ணிக்கை அப்படிங்கும்போது 11. இப்போ ஃபார்முலா 1 படி நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா சராசரி இஸ் ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, அந்த ஃபார்முலா படி இதை எடுத்து எழுதியிருக்கேன். இந்த வர்க்கங்களோட கூடுதலை எடுத்து அப்படியே இங்கே எழுதியிருக்கேன், டிவைடட் பை 11. இப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கிது, இதோட கூடுதல் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 506 டிவைடட் பை அந்த 11 எடுத்து எழுதியிருக்கேன். 11ஆம் வாய்ப்பாட்டால் இதை வந்து டிவைட் பண்ணும்போது 4 11 44, மீதி வந்து 6 இருக்கும். 6 11 66. அப்போ நம்மளுக்கு சராசரி என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46ன்னு கிடைக்கிது. இப்போ இந்த வர்க்கங்களின் சராசரி ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த n+1 × 2n+1 டிவைடட் பை 6ல் n இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது 11 + 1 × 2 × 11 + 1 டிவைடட் பை 6 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இந்த 11 + 1 அப்படிங்கிறது 12ன்னு வந்துடும். இந்த 2 × 11 22 + 1 அப்படிங்கும்போது 23 ஆகிடுது. இப்போ 23 டிவைடட் பை 6 அப்படியே எடுத்து எழுதிடுறேன். இப்போ இது 6ஆம் வாய்ப்பாட்டில் டைரெக்டாக அடிக்கலாம். 1 6 6 12. இப்போ 2 × 23ன்னு இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 46ன்னு நம்ம சராசரி கிடச்சிரும். இப்போ சரியான விடை என்ன அப்படின்னா 46. நெக்ஸ்ட்டு 4இன் மடங்குகளாக உள்ள முதல் 7 எண்களின் சராசரி என்ன. இப்போ 4இன் மடங்குகள்னால் நம்ம என்னென்ன சொல்லுவோம், 4 8 12 16 இப்படின்னு போயிட்டே இருக்கும். அதில் முதல் 7 எண்களோட சராசரி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா படி n எண்களின் மடங்குகளின் சராசரி இஸ் ஈக்குவல் டு n+1 டிவைடட் பை 2 × மடங்கு. இதான் வந்து இதோட ஃபார்முலா. இப்போ இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த எண்கள் n இஸ் ஈக்குவல் டு 7. ஏன்னா 7 எண்களோட சராசரி கேட்டிருக்கிறதுனால n வந்து 7ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். மடங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா 4இன் மடங்கு தான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ 4இன் மடங்குகளை எடுத்து எழுதியிருக்கேன். முதல் 7 மடங்குகளை தான் எடுத்து எழுதியிருக்கேன். 4இன் மடங்குகளில் 4 8 12 16 20 24 28. அடுத்தது எண்களின் மடங்குகளின் சராசரி இஸ் ஈக்குவல் டு n+1 டிவைடட் பை 2 × மடங்கு. இந்த ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த n அப்படிங்கிற இடத்துல 7 வந்து அப்ளை பண்ணணும். மடங்கு அப்படிங்கிற இடத்துல இந்த மடங்கு அப்படிங்கிற இடத்துல 4 அப்ளை பண்ணணும். இப்போ என்னங்கிற இடத்துல 7 அப்ளை பண்ணி 7 + 1 டிவைடட் பை 2 × 4. இப்போ 7 + 1 என்ன அப்படின்னா 8 டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 வந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிக்கலாம். அப்போ 1 2 2 2 4. இப்போ இந்த 8ஆல் இந்த 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 8 2 16. இப்போ சராசரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு மெத்தடு நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற சராசரி ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம். சராசரி இஸ் ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. அந்த மெத்தடில் இந்த 4இன் மடங்குகளை கூடுதலாக எடுத்து எழுதிக்கிட்டு டிவைடட் பை எண்ணிக்கை வந்து 7 எடுத்து எழுதிக்கணும். 4இன் மடங்குகளோட கூடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 112. இதை 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1 7 மீதி இருக்கிறது 4 6 7 42. அப்போ சராசரி 16. அப்போ சரியான விடை 16.
அடுத்ததாக அடுத்தடுத்து 7 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 61 எனில் அந்த எண்களில் மிக பெரிய எண்ணிற்கும் மிக சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுக்கான ஃபார்முலா நம்ம சராசரி ஃபார்முலா தான், கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை. இப்போ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதல் ஒற்றைப்படை எண் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு மீன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, முதல் ஒற்றைப்படை எண்ணையே நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களை என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா x+2, x+4, x+6, x+8, x+10, x+12 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இதோட சராசரியாக நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 61ன்னு கொடுத்துருக்காங்க சம்மில். அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ சராசரி = எக்ஸ். இப்போ நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்ல முதல் ஒற்றைப்படை எண், அதிலேருந்து அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள் இருக்குல்ல, அந்த ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் எடுத்து எழுதிக்கணும். எக்ஸு, x+2, x+4, x+6, x+8, x+10 x+12 எடுத்து எழுதிக்கிட்டு டிவைடட் பை இது 7 ஒற்றைப்படை எண்களின் சராசரின்னு தானே சொல்லியிருக்காங்க, அதனால் 7ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். சராசரி அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 61ன்னு. இதில் உள்ள எக்ஸை எல்லாம் ஆட் பண்ணோம்னா 7x கிடைக்கும். மீதி உள்ள நம்பரை எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 42 கிடைக்கும். டிவைடட் பை 7. இப்போ இந்த 7 61ஆல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 61 × 7 = 7x + 42, அதாவது 42. இப்போ இந்த 61 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 427ன்னு கிடைக்கும். = 7x + 42. இப்போ 427லேருந்து இந்த 42 மைனஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் சிம்பிள் வந்துடும். அப்போ 427 - 42 = 7x அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இப்போ 427லேருந்து 42 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 385 கிடைக்குது. = 7xன்னு எடுத்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து டிவைடரில் போயிடும் 7. இப்போ எக்ஸ் = 385 டிவைடட் பை 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 385 7ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கிடைக்குது. இதை வந்து டைரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வித்தியாசத்தை அந்த ஒற்றைப்படை எண்கள் அவங்க சொன்ன அந்த ஒற்றைப்படை எண்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி அப்படின்னா, எக்ஸ் வந்து 55ன்னா அதை தொடர்ந்து உள்ள ஒற்றைப்படை எண்களை நம்ம 7 எண்கள் எடுத்து எழுதிடணும். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 55, 57, 59, 61, 63, 65, 67. இதான் 55லேருந்து எழுதக்கூடிய அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். 7 எண்கள் கேட்டிருக்கிறதுனால நான் 7 எண்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ வித்தியாசம் அப்படிங்கும்போது அங்கே என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க, மிகப்பெரிய எண்ணிற்கும் மிக சிறிய எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. இதில் மிகப்பெரிய எண் நம்ம எடுத்து எழுதுனது மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னா 67. இதிலே மிக சிறிய எண் இந்த 7 எண்கள் என்னென்னா 55. அப்போ 67லேருந்து இந்த 55 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வித்தியாசம் கிடச்சிரும். 67லேருந்து நான் 55 மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 12. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை ஒரு கூற்றுப்படி சொல்லலாம் ஈஸியாக. எப்படி அப்படின்னா, எந்த இரு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களுக்கும் இடையே வித்தியாசம் 2 எனில் n-1 × 2 இதான் வந்து இதோட ஃபார்முலா. இதில் வந்து இந்த n அப்படிங்கிறத 7 தானே, 7 ஒற்றைப்படை எண்கள் தானே கேட்டிருக்காங்க. அதனால் n வந்து 7 அப்ளை பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். 7 - 1 × 2 அப்படிங்கும்போது 7 - 1 என்னது 6 × 2. இப்போ 6 2 12. இப்போ டைரெக்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மெத்தட் படியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்.